வணக்கம். அன்பு கொண்டோர் யாவரும் சிவமே. கிட்டையா அறக்கட்டளை இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா கோ நம்மாழ்வார் பல்கலைக்கழகம் தென்னாடுடைய சிவனிடம் அனுமதி பெற்றது. இது பார்த்திங்கன்னா திருவெண்காட்டில் நேதவாசல் போகிற வழியில் இருக்குது. கிட்டையா அறக்கட்டளையின் சார்பாக புதுசாக அந்த இடத்த வாங்கி முழுவதுமாக இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க, என்னென்ன இயற்கை வேளாண்மை செய்கிறோம், எப்படி இயற்கை முறையில் பயிர்களை விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குட்டை விட்டுருக்கும் பறவை பறந்து போது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சரி, இப்போ நம்ம கடையில் தண்ணி இருக்குது வாங்கி குடிச்சிடுறோம், பைப்பில் திறந்தால் தண்ணி குடிக்குது. அப்போ பறவைகளும் விலங்குகளும் எங்கே போய் குடிக்கும்? அதுக்காகவே நம்ம ஒரு பெரிய குட்டை வெட்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, பூச்சிகளுக்கு, இங்கே வாழுகின்ற உயிரினங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்குற வகையில் ஒரு பெரிய குட்டையை வெட்டியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதிலேருந்து தண்ணி நம்ம வயலுக்கும் எடுத்துக்கிறோம். எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டம், சூரிய ஒளிகளுடைய இயங்கக்கூடிய மின்சக்தியில் அதுலேருந்து தான் நம்மளுடைய மோட்டார்லாம் இயங்குது. இந்த வயலுக்கு அதை வச்சு தான் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிறோம். இந்த குளம் பார்த்திங்கன்னா இப்போ வெய்ய காலமாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் இதே பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே இருக்கும். இப்போ நம்ம தண்ணி வரக்கூடிய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா முழுவதுமாக நிரம்பி இருக்கும். முழுவதுமாக ஒரு நீர் ஆதாரமாக இந்த ஒட்டுமொத்த வயலுக்கும் இந்த நீர் ஆதாரமாக இந்த குளம் பயன்படுது. பறவைகளுக்கும், பூச்சிகளுக்கும், விலங்குகளுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. பாருங்கள், அழகழகாக இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது முழுவதுமாக இயற்கை ரகங்கள் தான். பாரம்பரிய விதைகளை இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். தென்னம்பிள்ளை, வாழைக்கட்டை, இரு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தென்னம்பிள்ளை, வாழைக்கட்டை, பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு போன்ற பயிர்களை நம்ம பயிரிட்டிருக்கோம். இது முழுவதுமாக மரபணு மாற்றம் செய்யப்படாத விதைகள். அதை வைத்தான் நம்ம இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சிட்ருக்கோம். இரண்டு பக்கத்துலேயும் நம்ம தென்னம்பிள்ளை சேர்த்துருக்கோம். இயற்கை முறையில் தண்ணி வர அளவுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் வாய்க்கால் அமைச்சு இந்த வயலுக்கு போகிற மாதிரியும் இந்த தென்னம்பிள்ளைக்கெலாம் தண்ணி ஊற்றுற மாதிரியும் நம்ம இயற்கை முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி எண்ணற்ற வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருந்தெல்லாம் வராங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி போன்ற வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து பார்வையிட வராங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நெல் போட்டிருந்தோம். இது ஆத்தூர் கிச்சடி சம்பா, தங்கச்சம்பா, சீரகச்சம்பா, கருப்பு கவுனி போன்ற நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரிய நெல் ரகங்களை தான் நம்ம வயலில் பயிரிட்டிருந்தோம். எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நம்மளுடைய இயற்கை உரங்களை தான் அந்த விளைநிலத்துக்கு நம்ம பயன்படுத்தினோம். கொத்தரை செடியை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு. இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி செடி, சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம்ல அந்த செடி. இது இப்போ பயிரிட்டிருக்கோம். இங்கே இரு பக்கமும் நீங்கள் பார்க்குறேன் தென்னம்பிள்ளை. இதெல்லாம் நெட்டை, குட்டை போன்ற தமிழுடைய பாரம்பரிய ரகங்கள் தான். நம்மளே பதியம் போட்டு நம்ம வயலில் வச்சுருக்கோம். பாருங்க, கெடை கட்டியிருக்காங்க பாருங்க, ஆட்டு கெடை கட்டியிருக்காங்க. நம்மளுடைய தோட்டத்தில் கிட்டையா மரபு அறக்கட்டளையில் உள்ள தோட்டத்தில் கெடை கட்டியிருக்காங்க. நம்மள்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஆடு, மாடு அதோடைய சாணத்தின் மூலமாக நம்ம வேளாண்மை செய்கிறதுனால தான் நல்ல விளைச்சலை கொடுக்குது. முருங்கை மரம், முருங்கை விதைகள் நட்டுருக்கோம். இது காவா எடுத்துருக்கோம் பாருங்கள். அது ரெண்டு பக்கமும் அந்த காவா வர வழியில் தென்னம்பிள்ளை நட்டுருக்கோம். நாட்டு ரகங்கள் உள்ள தென்னம்பிள்ளை விட்டுருக்கோம். இப்போ தான் அறப்பறத்தை நம்ம முடித்தோம். பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் வெண்டிக்காது. இது நாங்கள் எதுக்கு நம்ம காட்டுறோன்னா, இதேமாரி நீங்கள் ஒரு இயற்கை வேளாண்மை செய்யணும், இதேமாரி ஊக்குவிக்கும் விதமாக தான் நம்ம இதை காட்டுறோம். ஏன்னா நஞ்சில்லா உணவு அதுவே நமது கனவு என்கின்ற நம்மளுடைய கனவை நினைவாக்கும் விதமாக இந்த இடத்துல நாங்கள் முழுவதுமாக இயற்கை விவசாய வேளாண்மை செய்கிறோம். வெண்டி செடி நாட்டு ரகம், அது நம்மளுடைய நாட்டு மரபு விதை. இது எல்லா இடத்துக்கும் தண்ணி பாய்ச்சறதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா பைப் லைன்லாம் போட்டு அந்த சோலார் மோட்டார்லேருந்து தான் தண்ணி எல்லாத்துக்கும் பாய்ச்சிடும். பாருங்கள், மீன் அடிச்சுட்டு போகுது பாருங்கள்.
எண்ணற்ற மீன் இருக்குது. இந்த மீனை நம்ம பிடிக்கிறது இல்லை, அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா தானாக வந்தது தான், நம்மளாம் விடல. தானாக வந்தது, வாய்க்கால் வழியாக தானாக வந்த மீன்கள் தான். முழுவதுமாக இதை சுற்றி முழுவதும் பார்த்திங்கன்னா 4000 பனை விதைகளை போட்டிருக்கோம். யாழ்ப்பாண பனை விதைகளை 4000 பனை விதைகளை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இன்னும் 2-3 ஆண்டுகளில் நல்லா கிளம்பி பார்க்குறதுக்கே ஒரு மிக அருமையான காட்சியாக இந்த இடம் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருவெண்காட்டிலிருந்து நெய்தவாசம் போகிற வழியில் இந்த கிட்டையா மரபு அறக்கட்டளையினுடைய வேளாண் பூமி அமைஞ்சிருக்கு. எதிர்காலத்தில் நஞ்சில்லாத உணவு பற்றாக்குறைக்கு இதேபோல் உணவு காடுகளை உருவாக்கி நஞ்சில்லாத உணவை நீங்கள் உட்கொள்ளுமாறு கிட்டையா மரபு வழி அறக்கட்டளையின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.